சொல்றாரு, குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக சொல்றாரு. ஆண்டவர் தாமே சமாதான தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக சொல்றாரு. தேவன் தாமே அல்லேலூயா. நம்ம குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் நம்ம சில நிறைய குறைகள் இருக்கும் நம்மகிட்ட. ஆனாலும் நம்மளும் முயற்சி பண்றோம், பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுகிறோம். ஆனாலும் நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு சூழ்நிலை, எப்படியோ ஒரு ஒன்று என்ன செய்யப்படணும். நம்முடைய எவ்வளவுதான் நம்ம பரிசுத்தமா இருந்தாலும் அதில் குறை இருக்கத்தான் செய்யும். எவ்வளவுதான் நீதியா இருந்தாலும் அதுல என்ன செய்யும்? கோளாறு இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம தேவனுடைய நீதினால நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரம் எப்படி என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் அவர் வரும் நாளிலே. அல்லேலூயா. சொல்றோம். ஆனா தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குறவர். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்குற தேவனிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, நானே ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொல்றாரு. லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது, நான் கர்த்தர் பரிசுத்த, என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற பக்கம் சொல்லியிருப்பா. பக்கத்துல பார்ப்போம், 152ஆம் பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 152ஆம் பக்கம். அவர் சொல்ற, நான் உங்களை என்ன செய்யற, என் கட்டளைகளின்படி கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அல்லேலூயா. சுத்தணும். அதுக்கு 26ல சொல்றாரு பாருங்க. 20-26 அதே அதிகாரத்துல 20, கர்த்தராகிய நான் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பெரிதான சொன்னாரு. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல. ஏன் நம்ம பரிசுத்தமா இருக்கணும்? அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால. எப்படி? வாய் திறந்து சொல்லுங்களேன். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நம்ம இருக்கணும். நம்ம மனிதராக்கப்பட்ட சாயல், என்ன சாயல் நம்ம கொடுத்திருக்கிறாரு? தேவ சாயலை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் உலகத்தில் இருக்கும் மாநிலத்தில் உள்ள மக்களும் தேவ சாயல படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் பிள்ளைகள். புரியுது அவங்களுக்கு? வடமாநிலத்தில் இருக்கிற மிருகங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. ஆடு மாடுகளுக்காக நம்ம போய் அழுகலை. ஆடு மாடுகளுக்காக நம்ம பாரப்படலை. வட மாநிலத்தில் இருக்கிறவங்களும் எப்படிப்பட்ட மக்கள்? தேவ சாயல படைக்கப்பட்ட மக்கள், தேவ பிள்ளைகள். கவனமா கேட்குறீங்களா? அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகளா நம்ம தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பரிசுத்தம் எப்படி மாறணும்? இயேசு என்ன சொன்னாரு? தேவ சாயலா மாறுறதுக்காக நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். எப்படி தேவனை போல கடவுளுக்கு ஏற்ற பரிசுத்தம் வரும் பொழுது இன்னும் பரிசுத்தம். சொல்லுங்க, இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். இன்னும் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பரிசுத்தம் கூட வேண்டும். சொல்லுங்க, நாளுக்கு நாள் பரிசுத்தம் கூட வேண்டும். அவர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் அப்படி இருக்கிறதுனால நம்ம விரும்புகிறார். உலகத்தில் உள்ள தெய்வங்களோ மற்ற கடவுள்களோ அப்படி கிடையாது. அது 2-3 கல்யாணம் முடிச்சுக்கணும், எப்படினாலும் வாழும், எப்படினாலும் போகும் வரும், அது ஒழுக்கம் கட்டதான் இருக்கும் சில கடவுள்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களிலே பரிசுத்தம், நம்ம நடக்கையிலே பரிசுத்தம், உள்ளத்திலே பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அது தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம். நான் என்ன, அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் கீழே 24 உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படி செய்வார். நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு அவர் நம்மளை கைவிட மாட்டாராம். நம்ம எந்த குறையோடு இருந்தாலும், குற்றமாக இருந்தாலும் நம்மளை பரிசுத்தமாக்கிடுவாரு, நம்மளை திருத்திடுவாரு. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம விழுந்து போயிட்டோம், நம்மளோட குறை இருக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு மீண்டுமாய் பரிசுத்தத்தில் என்ன செய்வாரு? தகுதியுள்ளவர்களாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே நம் பரிசுத்தமாய் நம்ம காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க. அதே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றார். 2 கொரிந்தியர் 7:1 நம்முடைய ஆவி என்ன செய்வோம்? அவங்க ஆவியிலே உண்டான அசிசி நீங்க என்ன செய்ய வாசிப்பான். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடினா மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான
எல்லா அசுசியும் நீங்க அவங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒண்ணு மாம்சத்திலே, மாம்சம்னா இந்த சரீர பிரகாரமா உலகத்திலான இந்த மாம்சம், இந்த மாம்சம்னா சரீரம், இந்த சரீரத்திலே அல்லேலூயா, சரீரத்திலும் ஆவியிலும். ரெண்டாவது என்ன சொல்றாரு? ஆவின்னு சொல்றாரு. எல்லாம் காணாம கேட்கிறீங்களா? ஆவியிலும், உள்ளான ஆவியில நம்ம பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப சரீரத்துல கூட நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறோம், நம்ம குளிச்சிடறோம், சோப் போட்டு குளிச்சிடறோம், அது ஒண்ணு. என்னது? சரீரத்தை வச்சு பாவம் செய்யலாம், விபச்சார பாவங்கள், கொலைகள், மற்ற காரியங்கள், நம்ம சிகரெட் பிடிச்சி தண்ணி அடிச்சு உடம்பு கெடுக்கிறோம், அது வந்து சரீர பிரகமான சரீரத்தை கெடுக்குது. அதையே நம்ம நீக்கி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவியிலே, ஆவியிலே என்னன்னா நம்ம ஒரு கள்ளம், ஒரு கபடு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு கிரியைகள், மற்றவங்களை குறித்து தவறான நினைக்கிறது, தீமையான யோசிக்கிறது, நம்மளோட ஆவியில பாவம் செய்யறது. ஆண்டவர் சொல்றாங்க, கண்ணில் பாவம், நீ கண் பார்த்தாலே பாவம் சொல்றாரு. பார்வையினால எப்படி பாவம் ஆகும்? இந்த பார்வை உள்ள போது ஆவியில போய் நம்ம பாவம் செய்ய தூண்டுது. புரியுது அவங்களுக்கு? அப்ப ஆவியிலே பரிசுத்தம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாதுங்கிற ஆவியிலே நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவிக்குள்ள மனிதன் என்ன செய்யணும்? ஒரு நம்ம சொல்ற ஒருவனுக்கு நீங்கள் தீமை செய்யாதீர்கள் என்று பவுல் எழுதுறாரு. அதே பவுல் எழுதும் என்ன சொல்றாரு? ஒருவருக்கு தீமை செய்யாதீர்கள், தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் சொல்றாரு. சோதரம் சொல்றாரு, பொல்லாங்காய் தோன்று எல்லாவற்றை விட்டு விலகுங்கள் என்று சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம இப்படிப்பட்ட ஆவியிலே நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மற்றவங்களை குறித்து நம்ம தீங்கா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யார் பார்க்கிறா? நம்முடைய ஆவியை பார்க்கிறவர் யாரு? கடவுள், கர்த்தர். அல்லேலூயா. இப்போ நம்ம வந்து மற்றவர்களுக்கு நம்ம வந்து உள்ளத்துல கூட நம்ம தீமையை நினைச்சிட்டோம்னா அதுவே ஒரு பாவம். அல்லேலூயா. நம்ம வேலை செய்ய, நீங்க வேலைக்கு போற இடத்துல, அந்த வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும் இல்லையா? வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும். அப்போ நீங்க இப்போ ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் நம்ம இப்போ நான் பாஸ்டா இருக்கேன், நானும் உண்மையாக இருக்கணும், மக்களுக்கும் உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கும் உண்மையாக இருக்கணும். விசுவாசியை நீங்கள் வரீங்க, உங்களோட காணிக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் உங்களை ஏமாத்துனேன்னா கடவுளை நீ ஆசீர்வதிக்க மாட்டாரு. அதே போல் பாஸ்டர் தானே, நம்ம பேருக்கு போவோம், பேருக்கு வருவோம் சொன்னால் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் இல்லையா? சபையிலையும் என்ன செய்யணும்? முதல் ஃபுல்பீட் நம்ம சர்ச்சில் இருந்தால் நியாயத்துக்கு தொடங்கும். ஃபுல்பீட்லேருந்து பாஸ்டர் இருந்து விசுவாசியிலேருந்து அடுத்து உலகத்தாண்ட போகும். உலகத்தான் வந்து 3வது இடம் தான் நியாயத்திருப்பார். முதல் நியாயத்திருக்கிற இடம் இந்த புல்பிட். அதான் புல்பிட்டில் கவனமாக இருக்க வேண்டியது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புல்பிட்டை கூட ரிப்பன் கட்டி கட் பண்ணி கொண்டாடுவது, ரிப்பன்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் புல்பிட்டை பார்த்தாலே பயமாக இருக்கு இல்லையா? நம்ம விசாரில் யாரையா கொண்டு வந்து கட் பண்ணி ஆண்டு விசாரிச்சுக்கலாம். நானே கட் பண்ணாலுமே அதுவே பயமாக இருக்குது. புல்பிட்டுங்கிறது ஒரு பரிசுத்தமான ஒன்றாக இருக்குது. ஒரு சரீர மாம்ச பிரகாரமாக இது ஒரு கண்ணாடி பொருளாக இருந்தாலுமே அதை நம்ம வந்து என்ன செய்யணும்? அதான் வேண்டாம், ஒரு வெறுமையாக ஜெபம் பண்ணி புல்பிட்டை வச்சாச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து யாரையும் மேன்மைப்படுத்திடக்கூடாது. இந்த இடத்துல நான் நிற்கிறேன், என்னையே மேன்மைப்படுத்தி தான் பேசக்கூடாது. நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க, உங்களையும் மேன்மைப்படுத்தி பேசக்கூடாது. இந்த புல்பிட் வாங்கி தராங்க, அவங்களும் மேம்படுத்தி, ஸ்பீக்கர் வாங்கி தராங்க, அவங்களும் ஸ்பீக்கர் வந்து எல்லாரும் சேர்ந்து வாங்கி போட்டது. ஒரு பொருள் வாங்கி கொடுக்குற, ஒரு கேசி வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறேன், உங்களை மேன்மைப்படுத்தி இந்த இடத்துல பேசிட்டேன்னா அதோட போச்சு. உங்களுக்கும் ஆசீர்வாதம் வராது, எனக்கு ஆசீர்வாதம் வராது, என்னையும் அடிப்பார். ஏண்டா அது நம்ம மாம்சரிகமாக ஒருத்தரை மேம்படுத்தி பேசணும். அதனால தான் ஊழியக்காரர் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொத்தர் விசுவாசிகளாக இப்போ உங்களுக்கு முன்பதான் நானும் கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு சபை நடக்கும். அதான் ஆரம்ப காலத்தில் உங்களெல்லாம் உற்சாகப்படுத்தினாங்க, இவங்க இது வாங்கி தந்தாங்க, அதுதான் ஆரம்ப காலம். போக போக நீங்கள் என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும், நீங்கள் ஒரு காணிக்கை கொடுத்தாலும் மறைமுகமாக நம்ம ஆண்டவர் செய்ய முடியும். அல்லேலூயா. சில நேரத்தில் நான் சாட்சி சொல்கிறேன், நானே காணிக்கைன்னு சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்குது. சொன்னால் தான் உங்களுக்கு புரியுது. இப்படி கொடுத்தேன், கர்த்தரை நீ ஆசீர்வதிச்சேன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியுது. உதாரணங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உதாரணம் கொடுத்தா தான் மக்கள் எழுப்பி காணிக்கை கொடுப்பாங்க. ஒரு அழிவில் சொல்லலையா? நான் ப்ரேயர் போனேன், ஒரு ப்ரேயரில் திடீர்னு ஆண்டவர் தேவை சந்திச்சார். காசு எல்லாம் பண்ணிட்டு ஒரு காணிக்கை கொடுத்தேன். அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் முதல்ல காணிக்கை கொடுத்தீங்க பாஸ்டர், நான் உடனே அறிவு கொடுத்தேன், உடனே ஒரு சிலர் கொடுத்தாங்க காணிக்கை இந்த மீட்டிங்க்கு. ஒரு அறிவில் சொல்லலையா? அப்போ பாருங்க, நம்ம வந்து இது கூட சொல்ல வேண்டியது நிர்பந்தமாச்சு. பாருங்க, இப்படி சொல்ல வேண்டியது சொல்லக்கூடாது நினைச்சாலும் மறைமுகமாக நம்ம அதை செஞ்சாலும் அவர் சொல்றாரு. ஏன்னா மற்றவங்களை உற்சாகப்படுது. அல்லேலூயா. மற்றவங்களை அது தூண்டுது, நம்ம காணிக்கை கொடுக்கணும் கடவுளுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்குற காரியங்கள். அப்போ
நம்ம கொடுக்குற இந்த காணிக்கையில கூட நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. நான் பிரசங்கம் பண்ற பிரசங்கத்துல பெரும் பிசாசு எப்படிலாம் நம்மளை என்ன செய்வோம், ஊழியக்காரர்களை எப்படி வஞ்சிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான், விசுவாசிகளை எப்படி வஞ்சிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்ப எப்படின்னா நம்மளை வஞ்சிக்கணும்ப்பா, நமக்கு ஒரு பெருமையை கொண்டு வந்துடுவான். நம்ம போகிற ட்ரெஸ்ஸில் கூட பெருமையை கொண்டு வந்துடுவான், நம்ம கொடுத்த நகையில கூட பெருமை கொண்டு வந்துடுவான். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப நம்ம ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா அந்த உலகத்துல பல உபத்திரங்கள் வழியா பாடுகள் மூலமா பரலோகத்துக்கு போண்டிருக்கு. அல்லேலூயா. அதனால தான் ஆதி பரிசுத்தவான் நீ நகையை கூட கலட்டின்னு சொல்றாங்க. எதுக்கு நகையை கட்ட? நகை மேல நகை கொஞ்சம் நகை போடுவா, அப்படியே நகை மேல ஆசை வந்து நகையை அப்படியே போயிடுவா. அதனால தான் நகையை நீ கலட்டின்னு இல்லை அதிகாலத்து பிரசவம் பண்ணாங்க இல்லையா? அப்போ பணம் ஆசை, பணத்தை பத்தி பிரசவம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பணத்தை பத்தி பிரசவம் விசுவாசி பணத்திலே போயிடுவான். அதாவது வேலை இருந்தாலும் பரவத்துக்கு வரணுமே. நீ நகை போடாட்டாலும் ஒத்த கை உள்ளோன்னா பரவத்து வந்து சேரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சுட்டார். 2 கை உனக்கு கொடுத்தா பாஞ்சியாக இருப்பேன்னா ரைட்டு. ஆனால் நீ ஒரு 2 கை இருந்தால் பாஞ்சியம், ஒத்த கை இருந்தால் பாஞ்சிய மாட்டேன்னா அப்போ ஆண்டவர் சொல்லிருக்காரு, ஒத்த கையை வெட்டி போட்டு நீயே வெட்டி போட்டுறா. நீ 2 கை உள்ளோன்னா நரகத்துக்கு போகிற காட்டிலும் ஒத்த கை உள்ளோனாய் பரவத்து வருவது உனக்கு சந்தோஷம். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஏன் நமக்கு பரலோகத்துக்கு வரணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எங்க வரணும் சொல்லுங்க? பரலோகத்துக்கு. ஆனா இந்த பூமியில நம்ம காரியங்கள் செய்யணும். உலகத்தில் பரலோகத்துக்கு போன ஆண்டவர் உடனே எடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. நிறைய பேர் ஆசைப்படுறீங்க பரலோகம் சீக்கிரம் போகணும். அல்லேலூயா. நான் தான் ஆசைப்படுறேன், எல்லாரும் ஆசைப்படுறோம். நிம்மதியாக அங்கேயா போய் நிம்மதி துணிக்காரங்களுமே ஓட முடியல, நிம்மதியாக பருவத்தை எடுத்துட்டா நிம்மதியாக அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு இருக்கும். எல்லாத்துக்கும் ரெஸ்ட் தான் தேவை. அல்லேலூயா. ஆனால் இந்த பூமியிலே நமக்கு என்ன செஞ்சிருக்கா, சில பொறுப்புகளை வச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. பணம் வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பொறுப்பு வச்சிருக்காரு. ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மூலமாய் ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை கட்டுப்படி பொறுப்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் என்ன? நானும் சில இடத்துல சடக்குன்னு நம்மளை பரவத்தை எடுத்துக்கிட்டாரு, ரொம்ப நல்லதா போச்சு இல்லையா? கல்யாணம் படிக்க வேண்டியது, சபை நடத்த வேண்டியது, எதுவுமே பண்ண வேண்டியது, டக்குன்னு அங்கே பரவத்துக்கு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் யார் சுவிசேஷம் சொல்றது? எல்லாரும் பரவத்துக்கு போயிட்டு சுவிசேஷம் முடியும், மற்ற மக்கள் நரகத்துக்கு போவாங்களே. அப்போ நம்ம என்ன செய்யறாரு? இப்போ சரி ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை என்ன செய்யணும்? நம்மளை எவ்விதத்துக்கு காத்துக்கணும். விசுவாசிய அந்த ஆவியிலே வஞ்சிப்பான்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய ஆவியிலே பிசாசு என்ன செய்வான்? கலக்கத்தை கொண்டு வருவான். ஆவியிலே நம்மளை தீட்டுப்படுத்த நினைப்பான். நம்முடைய ஆவி நம்ம சரீர பிரகாரம் பாவம் செய்யாமல் இருந்தாலும் ஆவியிலே நம்ம தீட்டுப்பட்டு போவதும் ஆயிக்கொண்டு கசப்புகள், மன வைராக்கியங்கள், யாரையா மன்னிக்காத சுபாவம், நம்மளே நம்ம வஞ்சிக்கிறது, நமக்கு எல்லாம் தெரியும். அதான் நான் போய் நைட்டு 12 மணி வரைக்கும் துதி ஆராதனை உட்காந்துருந்தேன் ஒரு இடத்துல. அங்கே இருந்தாலும் அங்கே உட்காந்துட்டு இங்கிட்டு போனால் 1 மணிக்கு ஒரு தம்பி நடத்துகிறார், வாலிப தம்பியை 3 பேர் நடத்துறேன், 2 தம்பியை பாட்டு போயிட்டேன். 1 மணிக்கு போய் நான் அமைதியாக உட்காந்து கேட்டேன், ஆண்டவரே. நானும் ஒரு சின்ன பையன் மாதிரி உட்காந்து, சின்ன பையன் தான், இப்போ ஒரு சின்ன பையன் தான், ஆனால் கேட்டேன், ஆண்டவரே என் தம்பி என்ன சொல்கிறாரு, என் தம்பிக்கு என்ன பாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம நைட் 1 மணிக்கு நம்ம என்ன தூக்கி சொல்லிக்கிறோம். எனக்கு தூங்கவும் மனசு இல்லை. அப்போ ஒரு 2 மணி நேரம் நம்மள பொறுமையாக அது 4 வார்த்தை அந்த 4 வார்த்தை பேசணும், 4 வருஷம் விழுகுது அதுக்கு. நமக்கு அவருக்கு தெரியாது, நான் யாருன்னே அவருக்கு தெரியாது, அவர் யாரும் எனக்கு தெரியாது. பாருங்க, நமக்குள்ள தாழ்மை இருக்கும். ஒரு சின்ன தம்பி பேசினா கூட பொறுமையாக கேட்கணும், என்ன சொல்றாரு தம்பி. ஒருவேளை அந்த தம்பி மூலமாகவே அறியாமல் ஆண்டு நம்மளோட பேசுவார், நம்ம குணத்துவிப்பார். யாருனாலும் நம்ம குணத்துவார். சின்ன ஒரு நிச்சயம் ஒரு கண்ணில் துரும்பு ஒழிஞ்சிருவோம், கையில் என்ன சின்ன விரல் தான் போய் என்ன செய்து எடுத்து உதவுது. இல்லையா? ஒரு பெரிய அதுக்காண்டி ஒரு கட்டையை கொண்டு வந்து எடுக்க முடியும்? நமக்கு தான் கிடையாது. ஆண்டவர் சர்ச்சில் ஒரு சின்ன பிள்ளை மூலமாக கூட பேசுவார், பாடல் மூலமாக பேசுவார், காணிக்கை பாடல் மூலமாக பேசுவார், ஆரம்ப ஜெபத்தின் மூலமாக பேசுவார். அதான் ஆரம்ப ஜெபத்துக்கு வந்துடும், செய்தி மூலமாக பேசுவார். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் வந்துருச்சு, பெருமை வந்துருச்சுன்னா அந்த ஆவி வந்து அமர்ந்துருச்சு. சரி ஸ்தோத்திரம். ஆவி ரொம்ப முக்கியம். ஆவி தான் நம்மளை சரீரத்தை தாங்கும். சரி ஸ்தோத்திரம். 3வது ஆத்மா. இந்த ஆத்மாவிலும் நம்ம என்ன செய்யணும்? கரைப்படாதபடி இருக்கு. ஆத்மாவில் உணர்ச்சி இருக்குது. அல்லேலூயா. அறிவு இருக்கு. ஆத்மா அறிவு இல்லாமல் போவது நல்லதுன்னு. ஆத்மாவில் அறிவு உணர்ச்சிகள்லாம் இருக்குது. ஆவி வந்து வார்த்தை கேட்குது, வார்த்தையினால் பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ வந்து ஆண்டவர் பரிசுத்தத்தை குறித்து சொல்றார். அவர் பரிசுத்தமாக்குற கர்த்தர். எப்படிலாம் பரிசுத்தமாக்குறான் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11 சொல்றாரு, நான் உங்களை ஸ்தோத்திரம். எபிரேயர் 2:11 பேனா இருந்தா கூட எழுதிக்கோங்க வேமா. இப்படி பரிசுத்தம் செய்கிறவரும்
பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும். அல்லேலூயா. இங்க பரிசுத்தம் செய்கிறவன் சொல்றார். அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய பரிசுத்தம் செய்கிற தேவன் ஒருவரே, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது நானே ஒரு பரிசுத்தமாக்குற கர்த்தர். கர்த்தர்னா கடவுள், அவர் பிதா. அல்ல இரண்டாவது பரிசுத்தம் செய்கிறவனே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் யோவான், மூணாவது யோவான் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதுல சொல்றாரு பாருங்க, யோவான் 17:19. அதுலயும் சொல்ற இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பதாக அந்த சிலுவை பாடுகளுக்காக ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தில் சொல்றாரு, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் சொல்றாரு. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் சொல்றாரு. எதனால? சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்குறது. முதல் பிதாவாகிய கடவுள் நம்மளை பரிசுத்தமாக்குறார். இரண்டாவது குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்குறார். மூணாவது என்ன செய்யற? சத்தியத்தினாலே, வசனத்தினாலே. அல்லேலூயா. நாலாவது பரிசுத்தம் எப்படி மாக்குறாரு? எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14 எழுதி பேனா வச்சிருந்தா எழுதிக்கோங்க பாருங்க. 9:14 சொல்லப்பட்டு சொல்றாரு. ஏனெனில் பரிசுத்தம் 9:14 வாசிப்பா. நித்திய ஆவினாலே 305ஆம் பக்கம். நித்திய ஆவினால் தமைத பழுதற்றபடிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவன் ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது. இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது எது? இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. பிதா நம்மளை சுத்தமாக்குறாரு. ஒண்ணு. ரெண்டாவது யார் சுத்தமாக்குறாரு? இயேசு கிறிஸ்து சுத்தமாக்குறாரு. மூணாவது அவருடைய சத்தியம், உங்களுடைய வசனமே சத்தியம். சத்தியம் நம்மளை சுத்தமாக்குறது. மூணு. நாலாவது என்ன பரிசுத்தமாக்குறது? நம்மள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம எதை பரிசுத்தமாக்குறது? நமக்கு பாவம் செஞ்ச குற்ற மனசாட்சி இருக்கும்ல, தம்பியெல்லாம் காலையில் கேட்குறீங்களா? நமக்கு மனசாட்சியை சுத்திகரிக்குது. மனசாட்சி சொல்லுது, நீ பாவி, நீ இந்த பாவம் செஞ்சுட்டு அந்த பாவம் செஞ்சுட்டு. நம்ம ஏசப்பாட்ட அறிக்கையிடுறோம், ஏசப்பா அவருடைய ரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா சொல்றோமா? ரத்தம் எதற்கு சுத்திகரிக்குது? நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, என்னதான் ஜெபம் பண்ணாலும் கூட ஆண்டவரே நீ கழுவும் கழுவும் கழுவுமையா கழுவுமையா கழுவுமையான்னு சொல்லிட்டே இருப்போம். ஏன்? நமக்கு சரியான ஒரு மனசாட்சி வராதுனால. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் என்னை கழுவுமையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான ஏழைன்னு சொல்லி நீங்க பரிசுத்தமாக்க ஜெபிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு சொல்றேன், அதாவது நீங்க உங்களுக்கு இப்படி குற்ற மனசாட்சி இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவுவதாக, பரிசுத்தமாக்குவதாக அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்ன செய்யும்? சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் அந்த மனசாட்சி தான் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பரிசுத்தம் என்ன செய்யும்? மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மனசாட்சியை இயேசு கிறிஸ்து என்ன ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நித்திய ஆவி தம்மைத்தான் பழுதற்ற ஒப்பு கொடுத்த பலி. நித்திய ஆவி இல்ல, ஆவினாலே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நீங்க அடுத்து எப்படி பரிசுத்தமாக்குற? எபிரேயர் அதே 2:10 எடுத்துட்டீங்கன்னா அப்ப ஸ்தோத்திரம் அதுல சொல்வார் பாடுகளின் உபத்திரவங்கள். அதுல எபிரேயர் 2:10 ஏனெனில் தமக்கா தம்முடைய அநேக மகிமையை கொண்டு வந்து சேர்க்கி அவருடைய ரட்சிப்பின் அது உபத்திரவங்களினாலே அவர் கேட்டதா இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. பிள்ளைகளை மகிமையிலே பரவத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு யாரை உபத்திரப்படுத்தினார்? பிதா. இங்க கவனமா கேட்கிறீங்களா? எல்லாரும் கவனமா கேட்கிறீங்களா? நம்ம பரலோகத்துக்கு போறதுக்காக, நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக யார உபத்திரவத்துக்கு பிதா ஒப்பு கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்துவை. சொல்றார் அவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு சேர்க்கிறதுக்காக. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி யாரு? நம்முடைய ரட்சகர், நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவருக்கு ஏற்றதா இருந்தது. அல்லது பாடுகள் உபத்திரவம் மூலமா நம்மளோட இயேசு கிறிஸ்துவை பத்தி அதே எபிரேயர் 5:7 சொல்லும் பொழுது பாருங்க 8ஆம் வசனம் சொல்றாரு, அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணான பின்பு கீழ்ப்படிகிற யாவருக்கும் ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்ப இயேசு கிறிஸ்துவே பட்ட பாடுகளினாலே என்ன செய்யறாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறார். என்னத்தை கற்றுக்கொள்கிறாரு? நம்ம பாட்டு போடுறோம், உலகத்துல பாட்டு போடுறோம், வேலையில பாட்டு போடுறோம். வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு சும்மாவா சம்பளம் கொடுக்குறாங்க, பயங்கரம் வைக்கிறாங்க, நம்ம பயப்பட வேண்டி இருக்குது.
இல்லையா? நம்ம வந்து போட வாடான்னு வச்சுட்டு வந்துட்டோம், வேலை கிடைக்காது, வீட்டை குடும்பத்தை காப்பாற்றணும், வேலைக்கு போறீங்க, படிக்க போறீங்க, காலேஜ் போறீங்க, எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஊழியத்துக்கு போற பிரச்சனை இல்லாம இருக்குது. எல்லா ஊழியத்துக்கு போறோம், சுவிசேஷம் சொல்றோம், ஒருத்தன் வைக்கிறான், ஒருத்தன் சரி ஒருத்தன் சந்தோஷம் வாங்குறான், ஒருத்தன் வைக்கிறான், ஒருத்தன் மதமாத்தம் ஒருத்தன் சொல்றது தப்பா பேசுறாங்க இல்லையா? நம்ம வந்து இருக்கிறோம், நிறைய பிரச்சனைகள் வருகிறது இல்லையா? ஒருத்தருக்கு புரிஞ்சு கொள்ளாம முடியாம, கணவன் மனைவிகள் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறோம், விசுவாசிகள் புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறோம். அப்படி பல கஷ்டப்பாடுகள் இருக்குது. இந்த பாடுகளும் நம்மளை என்னத்தை கொண்டு வருது? பூரணத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நம்ம பாடுகளினால் உபத்திரவங்களினால பூரணப்படுறோம். அல்லேலூயா. புரியுது? கணவன் மனைவி நல்ல குடும்பம் தான், கல்யாணம் முடிஞ்சு நல்லா இளஞ்சொடி நல்லா இருக்க வச்சுக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்குதா? தெரியாம கணவர் சொல்கிறாரு இல்லையா? உண்மையா பொய்யா? அதுல என்ன செய்யுது? கல்யாணம் முடிஞ்ச 4ஆவது நாளே சில பிரச்சனைகளா இருக்குது இல்லையா? அப்ப நமக்கு சிலருக்கு 10 வருஷம் ஆகி என்ன செய்ய புரிஞ்சுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவி இல்லையா? ஒரு 15 வருஷம் ஆகணும்பா, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கொள்ள ஒரு பொதுவாக சொல்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில இப்படி நம்ம எல்லா இடத்துலையும் சில பிரச்சனைகள், உபத்திரவங்கள் நம்மளை வந்து ஆத்மாவை வந்து நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஆத்மாவில் என்ன செய்யறோம்? பிரார்த்தனை பண்ணுகிறோம். அப்ப நம்முடைய ஆத்மா என்ன ஆகிறது? பூரணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பூரணங்கிறது எதைக்கிறது? பரிசுத்தமாகுதலை காட்டுகிறது. சுத்திகரித்து நம்மளை சுத்திகரிக்கிறோம். ஆண்டவரே, என்கிட்ட குறைகள் இருந்தால் மன்னிங்கப்பா, ஒருவேளை என்கிட்ட குற்றங்கள் இருந்தால் மன்னிங்கப்பா, பாவம் இருந்தால் மன்னிங்கப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? பரிசுத்தமாக்குறோம். எனக்கு போன வாரத்தில் கார்த்திக் அம்மாளி அங்கே பிரசங்கன் அவர் சொன்னார், அவர் நம்மகிட்ட தப்பே இல்லாட்டா நம்ம போய் மன்னிப்பு கேட்குறோம். ஒருவருக்கொரு சிலர் என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்கிறோம், ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? நம்முடைய ஆத்மா ஆவியிலே பரிசுத்தமாகணும். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒருவர் உங்களோட குற்றம் இல்லாட்டாலும் நம்ம என்ன செய்யறோம்? குற்றம் உண்டோ குற்றம் இல்லையோ நம்ம ஒருவர் மன்னிப்பு கேட்டு பொருந்தணும். அது எதை குறிக்கிறது? பூரணத்தை குறிக்கிறது, சுத்திகரிப்பை குறிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம சுத்திகரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அப்ப பரிசுத்தத்தை நாளுக்கு நாள் வளர்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது. அவர் தான் தேவன். ஆனா தேவனே மனுஷன் பொறுத்து பூமியில மனுஷனா வந்த பிறகு பிதா அவர் என்ன செய்யறாரு? உபத்திரவத்துக்குள்ள நடத்துறாரு, பாடுகள் கூட கொடுத்து நடத்துறாரு. ஏன்னா பரிபூர்ணம் அடையணும். அவர் என்ன கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு, அல்லேலூயா, பூரண அவர் வந்து பூரண எதை கொண்டு வருகிறது? யாக்கோபுல சொல்றாரு, உபத்திரவமானது பொறுமையானது, பரிச்சையானது நம்பிக்கையும் கொடுத்து உங்களை பூரணப்படுத்துகிறது. இதில் நீங்க சந்தோஷமா இருங்க சொல்றாரு. அல்லேலூயா. நமக்கு இப்படிப்பட்ட பரிபூர்ண ஒரு பூரணத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:5 சொல்றாரு. 1 தீமோத்தேயு 4:5 தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் சொல்றார். தேவ வசனமும் ஜெபமும் நம்மளை என்ன செய்யுது? 1 தீமோத்தேயு 4:5 நம்மளை பரிசுத்தமாக்குது. தேவ வசனமும் ஜெபமும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்டப்ப என்னாகமம் 12:7 மோசேயோடு ஆண்டவர் பேசுறாராம். எப்படி பேசுறாரு? முகமுகமாய் நான் பேசுவேன் சொல்றாரு. அல்லேலூயா. முகமுகமா நான் அவனோடு பேசுறேன், அவன் என்ன செய்ய தேவ சாயலாக மாத்துறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னாகமம் 12:7 சொல்றாரு, நான் ஒரு மோசேங்கிற தீர்க்கதரிசி தான், சாதாரண ஆள் கிடையாதுப்பா, அவனோட நான் முகமுகமா நான் பேசுறேன் அடுத்துட்டாரு. அவன் சாயலை பார்க்கிறான்னு சொல்றாரு. ஆண்டவர்களுடைய சாயலை நீ மற்ற மனிதர் கூட அவன் நினைக்காத, அவன் என்னுடைய சாயலை பார்க்கிறான். அல்லேலூயா. நம்ம யாரை பார்க்கிறோம்? தேவனுடைய சாயலை. அல்லது கண்ணாடியிலே காண்கிறது போல அவருடைய சாயலாகத்தானே மறுரூபமாகிறோம். அல்லேலூயா. அல்லது மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். கர்த்தருடைய சாயல் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவன் ஆனா இந்த மோசே அவர் தேவனுடைய சாயலை பார்த்தாரா? நம்ம தேவ சாயலை பார்த்து 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 நம்ம என்ன மாற்றப்படுவோம். அல்லேலூயா. ஒரு சிற்பி அடிச்சுக்கிடுவோம். ஒரு சிற்பினா யாரு? இந்த சிலை வடிக்கிறவங்க. அவங்க ஒரு சிலையை ஒரு கல்லை பார்க்குறாங்க. கல்லை பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியும்? இதில் புறா செஞ்சிடலாம். அல்லேலூயா. கல்லில் என்ன செஞ்சிடலாம்? ஒரு குழந்தையை நம்ம உருவாக்கி, அழகான ஒரு குழந்தையை உருவாக்கிடலாம். ஒரு என்ன ஒரு சிற்ப ஒரு சிலையை கொண்டு வந்துடலாம். அல்லது அழகான ஒரு தாய் ஒரு செய்யுள்ள ஒரு குழந்தையை கொண்டு வந்துடலாம். அல்லது ஒரு என்ன செய்யலாம்? ஒரு பொருளை கொண்டு வந்துடலாம். அவன் சிற்பி பார்க்கும் பொழுது ஒரு அழகான அழகான ஒரு ரூபத்தை பார்க்கலாம். எதுக்குள்ள? கல்லுக்குள்ள. அல்லேலூயா. 2 பேரும் காட்டுக்குள்ள போனாலாம்.
அப்போ காட்டுக்குள்ளே போகும் பொழுது ஒருத்தன் 2 பேர், அதில் ஒரு சிற்பி அங்கே கேட்குறான், நாங்கள் பார்த்தியா என்ன தெரியுங்கிறான். அங்கே பார்த்து ஒன்றும் தெரியல, இப்போ ஒரு பாறை தெரியுதுன்னு சொல்கிறான். இவன் சொன்னான், நான் இப்போ எனக்கு பாறை தெரிய மாட்டேது, ஒரு அழகான ஒரு கலை நிறைந்த ஒரு ராஜா நிற்கிற போல தெரியுதுன்னு. என்ன உனக்கு மட்டும் எப்படி ராஜா நிற்பார்? நான் அந்த சின்ன பாறையில் ஒரு ராஜா போல நான் வடிவமைச்சிருவேன், செதுக்கிடுவேன் சொன்னான். அல்லேலூயா. ஸோ இந்த ராஜா போல ஒரு கம்பீரமாக நிற்கிற ஒரு சிலையை அப்படி செதுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ செதுக்கும் பொழுது சிலையெல்லாம் வேஸ்ட்லாம் வெளியே போயிடும் செதுக்கும் பொழுது. அல்லேலூயா. அதே போல் கடவுள் நம்மளை செதுக்குவார். செதுக்கி நம்ம நல்லா ஒரு கண் வைக்க வேண்டிய இடத்துல, மூக்கு வைக்க வேண்டிய இடத்துல, காது வைக்க வேண்டிய இடத்துல நல்லா செதுக்கி நம்ம அழகாக கொண்டு வரும். அதனால தான் நமக்கு பாடுகள், பிரச்சனைகள். நம்ம செதுக்கும் பொழுது கல்லுக்கு என்ன செய்யும்? வலிக்கும். உளியும் வச்சேரி செதுக்கி வெட்டி எடுக்கும்போது நமக்கு என்ன செய்யும்? வலிக்கும். சில இடத்துல மாஸ்டர் எப்படி பேசுகிறார், ஆண்டவர் எப்படி நடத்துகிறாருன்னு சொல்லும்போது நமக்கு வலிக்குதா? அப்போ போதே நம்ம வலிக்கு. ஏன்னா நம்மளை உருவப்படுத்துகிறார், நம்மளை சிலை நல்ல ஒரு சிலையாக கொண்டு வரார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தாரு தான் நம்ம சீக்கிரம் முடிவெட்டுற கடைக்கு போகிறோம். நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் தலையை கொடுக்கொண்டு இருக்குது. அவன் வெட்ட அழகாக வெட்டுறான், இன்னும் கொஞ்சம் வெட்டுங்கன்னா என்ன செய்ய டென்ஷனாக எப்படி முளைச்சிடான். நான் ஒரு கடைக்கு போனேன், இன்னும் கொஞ்சம் வெட்டுப்பான்னு சொன்னேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வெட்டுக்கங்க, நான் கோவப்பட்டு பிடிச்சி உழைச்சி விட்டான். உழைச்சி திரும்ப வெட்டினான். அவங்களுக்கு என்ன வருமானம்? லைட்டாக வெட்டாதான் வருமானம், அடுத்த சீக்கிரம் வருவாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம இஷ்டம் சொன்னோம்னா ஏதாவது கொட்டப்படா செஞ்சு விட்டு போயிடுறாங்க, அதுவும் செஞ்சு விட்டு போயிடுறாங்க கடுப்புறாரு. அப்போ நம்ம என்ன அவங்ககிட்ட பொறுமையாக இருக்கிற காசு கொடுத்தாலும் சரிப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வெட்டும் பொழுது அவன் இஷ்டத்துக்கு விட வேண்டியது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளை ஒரு நல்ல உருவாக்கிறார். அல்லேலூயா. உருவாக்கி நம்ம என்ன செய்ய வடிவமைச்சார். சரி, ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நம்மளை ஒரு நல்ல ஒரு சாயல், என்ன சாயல் உருவாக்குறாரு? சொல்லுங்க, ஆயத்தம் சொல்லுங்க. தேவ சாயல் உருவாக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை தேவ சாயலாகவே உருவாக்குறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள் மேல சுத்தமான ஜலத்தா உங்களை கழுவுவேன்னு சொல்றாரு. அப்ப எபிரேயர் 10:22 சொல்றாரு, உங்களை சுத்தமான ஜலத்தால் நான் உங்களை கழுவேன். திருமண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ள உண்மையிலும் இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கழுவும். நம்மளை எப்படி கழுவுறாரு? சுத்த மனச்சாட்சி உள்ளவர்களா. இப்ப சுத்த மனச்சாட்சி நீங்க, துர்மனச்சாட்சி நீங்க. என்ன மனச்சாட்சி? நமக்குள்ள இருக்கிற கெட்ட மனசாட்சி. நீங்க நம்ம என்ன தெளிக்கிறாரு? தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால். அப்ப சுத்த ஜலம்ங்கிறது என்னது? சுத்த ஜலம், சுத்த ஜலத்தா நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவி சர்ச்சை கூட்டு வந்துறாரு. இப்ப சர்ச்சை கூட்டு வந்த பிறகு நமக்குள்ள துர்மன சாட்சி இருக்குது இல்லையா? புரியுது உங்களுக்கு? துர்மன சாட்சி இருக்கு. இப்ப எரேமியாலையும் எசேக்கியேலையும் அதான் சொல்றாரு. எசேக்கியேல் 37:36 சொல்றாரு, உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பே அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. நரகலான விக்கிரகங்களை உங்களை விட்டு நீக்குவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனால் சில பிறவிக்கும் உன் தாய் எத்தித்தி, உன் தகப்பன் எமோரியன், அந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட ஒட்டி இருக்கு. நம்முடைய இப்ப நம்முடைய ஜென்ம புத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சில ஜென்ம புத்திகள், ஜென்ம சுவாவங்கள்லாம் நம்ம விட்டு போவார். நம்ம ஆண்டு ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் இந்த ஜென்ம புத்தி, ஜென்ம சுவாவம் போவார். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம அதையும் என்ன செய்யணும்? ஆவியிலே கழுவுபடியா போகணும். அப்ப என்ன இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவிடுது, நம்முடைய பிறவி குணத்தை மாத்துறது இது. அப்ப ஜலம் தெளிக்கப்படுது, தெளிக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. தெளிக்கப்படுகிறதுனா ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட, ஆண்டு ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒண்ணு அவருடைய வசனம், வார்த்தையினாலே. இப்ப திருவசனமாகிய வார்த்தையினாலே கழுவி. எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. எபேசியர் 5ல் அவர் சொல்வார், அவர் வசனமாகிய, நீங்க எபேசியர் 5:26 நினைக்கிறேன் பாருங்க, கடைசி சொல்வார், வசனமாகிய திருமுழுக்கினாலும் சுத்திகரித்து. சத்தமா வாசிப்பா. திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கி. என்ன சொல்றாரு? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாள். திருவசனம் ஒரு தண்ணீரை போல இருக்கு. இப்ப சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட இருதயம் சொன்னார்ல. இப்ப சுத்த ஜலம்னா என்னது? திருவசனம் ஒரு தண்ணீருக்கு சமானம். பரிசுத்த ஆவிக்கு நம்ம சமானம் ஒரு பக்கம் சொல்றோம்.
தண்ணீர் பரிசுத்தாவிக்கு சமானம். ஒரு ஆறு, ஒரு மெனசி நீர், மழை நீர் அப்படி. இதுவும் வசனமும் ஒரு என்ன செய்யணும், சுத்தமான ஜலத்துக்கு தண்ணீருக்கு. ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறது, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் நம்மளை. இன்னொன்னு உபகாமத்தில் சொல்றாரு, என்னுடைய உபதேசம் எப்படி பொழிகிறது, மழையை போல பொழிகிறது சொல்றாரு. உபகாமம் 32:2. இப்பதான் ரசிக்கப்பட்டு வந்த புது விசுவாசிகளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, ஜலத்தை தெளிக்கிறார். தெளிப்பா தெளிக்கிறார். உபகாமம் 32 என் உபதேசம் பொழிகின்றார். உபதேசத்தினாலே நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். எதனால சுத்தமாக்கப்படுகிறோம்? உபதேசம். இப்ப பாஸ்டருடைய உபதேசம் 1 மணி நேரம், இப்படி 1 மணி நேரம் கொடுக்குறீங்களாப்பா, சிலருக்கு 2 மணி நேரம். எனக்கெல்லாம் போன வாரத்துல 2 மணி நேரம் ஒருத்தர் பேசுறாரு. நான் அங்கே பாத்ரூம் போக முடியும், பாத்ரூம் போனால் 4 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ என்ன செய்யறது, எழுந்திரிச்சு போக முடியாது, முன்னாடி வந்து எந்திரிச்சு போக முடியாது. இல்லையா? அதான் சில சைஸை நான் கடைசி உட்காந்துக்கிறேங்க. கடைசியில் உட்காந்துட்டோம்னா பாஸ்டர் எவ்வளோ கண்டுக்கிட மாட்டார். முன்னாடி உட்காந்தாதான் நான் முன்னாடி உட்காந்துட்டு போக முடியாது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். சரி, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம உபதேசத்தை கேட்குறோம். ஏற்கனவே படித்த வசனமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம கேட்குறோம். கேட்ட பிறகு நம்மளை இன்னும் கழுவுது. இல்லையா? கேட்ட வசனம் தான் திரும்ப நம்மளை கழுவி நம்மளை என்ன இது சுத்திகரிக்குது. அல்லேலூயா. இப்போ சோப் போடுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க. சிலருக்குலாம் 2 குடம் ஆகுது குளிக்கிறதுக்கு, சிலருக்கு 3 குடம். சிலர் ஆரம்பத்தில் 1 குடத்தை குளிச்சுட்டு வந்துடுவீங்க. முதல் நீங்கள் சின்ன பையனாக லைட்டாக தான் கண்ணாடி பார்ப்பீங்க. அப்படின்னு இப்படி போட்டு இப்போ அபிலேஷ் சர்வீஸ் கண்ணாடி பண்ணி இப்படி லைட்டாக தான் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு 18 வயசு ஆகும் பாருங்க, இப்படி அப்படி செய்வாங்க. இல்லையா? பொம்பளை பிள்ளை நீங்களுமே லைட்டாக சரி பிள்ளைங்க நம்ம தலை குழஞ்சிருந்தானே எப்படின்னு வந்துடுவீங்க. அது ஒரு 18 வயசு ஆன பிறகு இப்படி சீ பார்ப்பீங்க, அப்படி சீ பார்ப்பீங்க, இப்படி வச்சு பார்ப்பீங்க. அப்படி இல்லையா? உண்மையாக சிலருக்கு முடியே இருக்காது, சிலருக்கு இருக்கும். அவங்க நிறையா ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்கார், அவரெல்லாம் சீப்பை வச்சுக்கிறார், கண்ணாடியில் வச்சுக்கிறார். உனக்கு தான் முடியாது எப்படி இருக்கு, இல்லை இருக்க கொஞ்சம் முடி சரியா வைக்கணும்ல. அப்போ என்ன செய்யுது, அப்போ நம்ம என்ன செய்யறோம், நமக்கு தான் ரொம்ப தேவைப்படுது. அப்போ சின்ன செடிக்கு தெளிச்சுடும், தண்ணியை தெளிச்சுடும். சின்ன செடிக்கு மேலே தண்ணியை ஊற்ற முடியாது, ஊற்றினா அந்த செடி என்ன மடங்கி செத்து போயிடும். சின்ன செடிக்கு தெளிச்சுடும் பூக்கலாம், இல்லையா? ஆனால் ஒரு மரத்துக்கு தெளிச்சு விட முடியாது. மரத்துக்கு ஷோன்னு மழை பெய்யுது, ஊற்றுது. அதான் ஷோன்னு சொல்லி என்ன உபதேசம். 1 மணி நேரம் உபதேசம் கேட்குறீங்க, 2 மணி நேரம் உட்கார்ந்த இடத்த விட்டு அந்த பாஸ்டருடைய என்ன செய்ய முகத்தையே பார்த்து வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்க உபதேசம் வந்து நம்மளை இறங்கி நம்மளை என்ன செய்யுது, சுத்திகரிக்குது. அந்த தண்ணி நமக்கு ஆதாரமா இருக்குது. அதுல மினரல், வைட்டமின் இதெல்லாம் இருக்குது. நம்ம குடிக்க நம்ம தாகத்தை தீக்குது. அப்போ உபதேசம் மழை போல சோன்னு போச்சு நம்முடைய வயல்நிலத்தை செழிப்பாக்குது. மலையா நான் வறண்டு போயிருக்கேன், என் மனசுல கவலையா இருக்குது, துக்கமா. ஏன் கவலையா இருக்குது? உபதேசத்தை கேட்கறது கிடையாது. சர்ச்சில் வந்து உபதேசத்தை கேட்கிற, பிரசங்கத்துல கேட்கறது கிடையாது. ஆராதனையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது கிடையாது. சரியா நம்ம கொஞ்சோன்னு ஆராதிச்சு போயிடும். உபதேசத்தை கேட்க நம்ம சுத்தமாகும். அது சொல்றாரு, என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் சொல்றாரு. ஏசான சொல்றாரு, என் வார்த்தையின் என் கட்டளைகளினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் சொல்றாரா? அல்லேலூயா. நம்ம உன்னிப்பாக கவனமாக கேட்குறோம். நீங்கள் நைட் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் வசனத்தை நீங்கள் கவனமாக கேட்குறீங்களா? தூங்காம செய்யாமல் வெளியே கேட்குறீங்க, சொல்கிறான் கண் வெடிச்சுலாம் கேட்குறீங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யறோம் இப்படி? அப்போ அந்த உபதேசம் என்ன செய்யறது? மழை பெய்யும். அப்புறம் பனித்துளிகள் சொல்றாரு, பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்க சொல்ற. உபதேசம் வசனம் இவைகளாம் நம்மளை சுத்தமாக்குறது. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சுத்தமாக்கப்பட்டு ஆண்டவர்களை அடைகிறோம். அதே போல ஏசாயா 55:10 சொல்றாரு. குறிச்சுங்க, ஏசாயா 55:10 சொல்லும்போது, உறைந்த மழை எப்படி வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைப்பது போல என்னுடைய வசனமும் வார்த்தையும் திரும்புவதில்லை, வெறுமையா திரும்புவதில்லை சொல்றாரு. ஏசாயா 55:10 சொல்லப்படும் சொல்றாரு, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்தில் திரும்ப பூமியை நினைத்து முளைக்கிற விளைச்சி விதைக்கிறவனுக்கு விதை புசிகள் ஆகாரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. இப்படி சுத்தமா. அல்லேலூயா. அப்ப நம்ம சொற்பம் அதிகம் நம்மளை என்ன செய்யறோம்? பிசாசு நம்மளை என்ன செஞ்சிருவோம்? சொற்பம் அதிகத்துக்கு ஊடாச்சு. ஏன்னா ஒரு செத்த பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை கெட்டு நாரி போகப்படும். புரியுதா உங்களுக்கு? இன்னும் இட்லி வரல, அதனால கொஞ்சம் பண்ணி முடிச்சிடமா, ஒரு கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. சுத்தம். இப்போ பிரியாணி போகிறோம் வச்சுக்கிடுவோம். பிரியாணியில் போனால் என்ன வைப்போம் சொல்லுங்கள்? பிரியாணியில் என்ன வைப்போம்?
வெங்காயம், அடுத்து ஜாமு, அடுத்து என்ன செய்வோம்? கத்திரிக்காய், அடுத்து சொல்லுங்க பிரியாணி மோதப்போம். அதை மட்டும் நம்ம சாப்பிட்டு போயிடுவோமா? அது பிரியாணி. இல்லையா? நீ பிரியாணி போட பசங்க சொன்னாங்க, போட்டால் இட்லியும் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதோட போட்டதுனால பிரியாணி போடுன்னு சொல்கிறாங்க. பிரியாணிக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஆட்கள் இல்லை. பிரியாணி போட பிரியாணிக்கு என்ன செய்யும்? ஜாமையும் இதையும் சாப்பிட்டு வெங்காயம் சாப்பிட்டு போனால் போதுமா? நம்ம முதல் பாயிண்ட் என்ன? இது பிரியாணி. அதான் ஏசப்பா வரிகள் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். நம்முடைய நோக்கம் என்னது சொல்லுங்க? பிரியாணியே சாப்பிடணும், நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தம் சொல்லுங்களேன். பரலோகத்துக்கு அதுதான் பிரியாணி சாப்பாடு. நம்ம வெங்காயத்தையும் ஜாமையும் சாப்பிட்டா வயிறு நிறையுமா? இந்த உலக ஆசீர்வாதம் நமக்கு வயிறு நிறைய கொடுக்குமா? என்னதான் நீங்க ஒரு கமலை போட்டாலும் சரி, நகையை போட்டாலும் சரி, பணத்தை கெட்டுக்கிட்டா இருந்தாலும், வீடு வாசனாலும் அது வந்து ஒரு ஜாமும் ஒரு வெங்காயம் போட நமக்கு பாயிண்ட். இயேசுவோடு கூட சந்தோஷம். அந்த பிரியாணி மேல கவனமா இருக்கணும். எது மேல கவனமா இருக்கணும்? அப்ப சொல்றதா புரியுதா சொல்றேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அப்ப அப்ப பார்வோன் வந்து துரத்தி வரலாம். பார்வோன் துரத்தி வந்தா ஆண்டவர் வந்து கேட்டு பார்வோன் முன்னாடி செங்கடல். ஆண்டவர் சொன்னா என்ன செய்யறது? கோலை நிறுத்து, கோலை நீட்டுன்னு சொன்னார். அல்லேலூயா. கோலை நீட்டினா அப்படியே ஆண்டவர் என்ன செய்யறாரு? சரி, பார்வோன்ட்ட இருந்து வனாந்தர் நயங்காட்டி ஆண்டவர் அப்படி என்ன செய்யறாரு? கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்த பிறகு வசன உபதேசம். ரெண்டாவது ஒரு உபதேசம் இருக்காது, பட்டயம். பட்டயம் அதே சங்கீதத்தில் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 7:12 சொல்றாரு, நீ மனம் திரும்பலன்னா என்ன செய்வேன்? பட்டயத்தை நீட்டுவேன்னு சொல்றாரு. சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்றாரு, நீ மனம் திரும்பலன்னா பட்டயம் வரும். அவர் பட்டயத்தை என்ன செய்வாரு? கருக்காக்குவாராம். வசனம் சொல்லுப்பா. 7:12 சொல்றாரு. அப்ப என்ன செய்வாரு? பட்டயத்தை கருக்காக்குவார். பட்டயங்கிறது என்ன செய்யும்? புரிய வந்துச்சா? பட்டயம் என்ன செய்யறது? கருக்காக்குறாரு. பட்டயம்னா உங்களுக்கு தெரியுங்களா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதை எடுப்பாராம். இப்ப மழையை போல தண்ணீர் ஊற்றுவார் நமக்கு. இந்த தண்ணீருக்கு கீழ்ப்படியில நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ ஒரு கட்டி வந்துருச்சு, ஒரு ஒரு காப்பாற்றணும், பேஷண்ட்டை காப்பாற்றணும், டாக்டர் என்ன செய்யறாரு? கத்தி வைக்கிறார். அந்த இடத்துல கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லி சொல்லி கேட்கலான்னு என்ன செய்வார்? பட்டயத்தை நீட்டுறாரு. மனம் திரும்ப என்ன செய்யறாரு? பட்டயத்தை இருக்கிறார். பட்டயம் வந்து நம்மளை ஆத்துமா, ஆவியும், கனவையும், ஊனையும் பிரிக்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாருல, அந்த கர்த்தருடைய பட்டயம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஆவியும் ஊனையும் கனவையும் பிரிக்கத்தக்கதாக, ஊடுருவி செல்லத்தக்கதாக. கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கிறது? ஒரு பட்டயத்தை போல இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஆண்டவர் சொல்லி நமக்கு மழையை போல பனியை போல பேசி பார்க்கிறார். நம்ம கீழ்ப்படியலனா எபிரேயர் 4:12 மாத்திறார். தேவனுடைய வார்த்தையால் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய், இருபுறம் உள்ள கருத்துல எந்த பட்டயத்தை கருக்கானதாய். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறாரு? இந்த வசனம் அப்படி மாத்தி நம்மளை என்ன செய்யறாரு? வெட்டி நம்மளை சீர்படுத்துறார். அல்லேலூயா. சீர்படுத்தி அப்படியே நம்மளை பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. தண்ணீர், ரத்தம் இவைகளால என்ன செய்ய? பரிசுத்தமாக்கி நம்மளை அப்படியே சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நம்ம ஒரு 7 பரிசுத்தம். பிதா பரிசுத்தமாக்குறார், இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்குறார், அவருடைய சத்தியம் பரிசுத்தமாக்குறது. அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யப்பட்டோம்? நம்ம ஒரு 7 வசனம் தியானிச்சோம்ல. அப்புறம் என்ன? அவர் நித்திய ஆவியினாலே தம்மைத்தான் பழுதற்ற பலியாக ஒப்புக்கொடுத்து. இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய துர்மண சாட்சி நீங்க நம்மளை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் என்ன? அவர் நம்மளை பாடுகள் கூப்பிட்டு அவர் நமக்காக பாடுபட்டிருக்கார். அவருடைய பாடுகள், சிலுவை பாடுகள் நம்மளை பரிசுத்தமாக்குறது, பூரணப்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்போ தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்மளை இவ்வளவு அவரே நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். நம்மளை அவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நமக்கு வர உபத்திரம் கூட நம்மளை பூரணப்படுத்து. நமக்கு வர உபத்திரங்கள், போராட்டங்கள், வியாதிகள், நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் உலகத்தில் போகிறோம், வேலைக்கு போகிறோம், அந்த சில பாடுகள், சில பிரச்சனைகள் வந்து நம்மளை என்ன செய்யுது? நம்மளை பூரணப்படுத்துகிறது. உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உலகத்தில் இருக்கிற சோதனைகள், வீட்டில் இருக்கிற சோதனைகள், நம்ம எல்லாம் நம்மளை என்ன செய்யுது? நம்மளை பூரணப்படுத்து. பொறுமை அது கற்றுத்தருது. யாக்கோபுல சொல்றாருல பாருங்க, யாக்கோபு கடைசி எடுத்து பாருங்க. கடைசி யாக்கோபு நிறுவனத்தில் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அது பொறுமையானது 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சொல்றாரு, பொறுமையானது நமக்கு பரிச்சை கொண்டு வருது.
ஒன்றின் குறைவில்லாத உள்ளவர்களாக படிக்கும். நாலாம் வசனம் பொறுமையானது பூரண கிரியை செய்யணும்னு சொல்றாரு. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களும் இராமல் பூரணராயும். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. உங்கள் விசுவாச பொறுமையை உண்டாக்குறது சந்தோஷமானுங்க. இரண்டாம் வசனத்தை பாருங்க. நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் பொழுது, அல்லேலூயா, இப்படி ஆண்டவர் சோதனை பிரச்சனை நம்ம வேணும்னு நம்மளை பரிசுத்தமாக்குறது. இதெல்லாம் நம்மளை ஆண்டவர் வருகையில நம்மளை கொண்டு போய் நிறுத்துறதுக்காக தெய்வம் இதெல்லாம் நமக்கு செய்கிறார். அதை அனுமதிக்கிறார். ஒரு பக்கம் என்ன செய்யறாரு? அவருடைய சாயலா இருக்கும்படி நம்மளுக்கு அனுமதிக்க. எல்லாரையும் பூரணப்படி. இப்போ எனக்கு ஒரு சோதனை வரும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். சோதனை பிரச்சனை இல்லாமல் இருக்காது. என்னையை பூரணப்படுத்தணும். சரி, எல்லாரும் நம்ம அப்போ பரிசுத்தமாக தண்ணீர் வசனமாகிய திருமணம். அவருடைய உபதேசம் மழையை போல பொழிகிறது. அவருடைய உபதேசம் பனியை போல இறங்குறது. அவருடைய வார்த்தை பனி மழையெல்லாம் பரிசுத்தமாக. அப்போ அதுக்கு நம்ம கீழ்படியாக போகும்போது பட்டயம் வருகிறது. பட்டயத்தை நமக்கு நீக்கிறார். நம்ம பரிசுத்தமாக்குறார். நம்மளை சில காரியங்கள் நம்மளை வேண்டாம் ஒட்டி இருக்கும், இருதயத்தில் ஒட்டி இருக்கும், ஆவியில் ஒட்டி இருக்கும், ஆத்மாவில் ஒட்டி இருக்கும். அவையெல்லாம் என்ன செய்றாரு? வெட்டுற. எப்படி வெட்டி நம்மளை என்ன செய்யற? திரும்ப ஒட்டி நம்மளை உருவப்படுத்துறார். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம். இப்போ கார் ரிப்பேர் ஆகிட்டு போகிறாங்க, இன்ஜின்லாம் பிரித்து போட்டுருவாங்க. இப்போ கடைக்கு போகிறீங்க, டயரை காட்டி அதை காட்டி இதை காட்டி போட்டுருவாங்க. நம்ம பயமாக இருக்கும். நட்டை காணாமல் அதை காணும். அவன் எடுத்து மாட்டிடுவான். அந்த உறுப்பை கரெக்டாக எடுத்து மாட்டிடுவான். அவனுக்கு அசால்ட்டாக இருப்பான். டக்கு டக்குன்னு பிரித்து போட்டுருவான். நமக்கு பயமாக இருக்கும். நம்ம பொருள் எங்கடா உண்மையாக ஆனால் மாட்டி கொடுத்து நல்ல இன்ஜினியர் என்ன செய்வான்? கார் இன்ஜினியர்லாம் மாட்டி விடும். அல்லேலூயா. அப்போ நமக்கு சந்தேகமாக இருக்கும். அப்படி பிரித்து போட்டுருக்காங்க. அதே போல் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை பிரிச்சுடுவார். பிரித்து திரும்ப ஒட்ட வச்சிருவார். அல்லேலூயா. இந்த ஒட்ட வைக்கிற வேலை தான் பாஸ்டருடைய வேலையாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ சிலர் வந்து கடினமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா தேவன் அவங்க வச்சிருப்பாரு. இப்போ பாஸ்டரே கடினமாக பேசணும்னா அதை நீங்கள் ஒத்துக்கிட மாட்டீங்க. பாஸ்டர் வந்து வெட்டி விளாச்சிட்டு போயிட்டாரா, நம்ம உண்மையில நான் விட்டுறாரா, இவர் நம்மளை தாண்டா தாய் தாய் பேசுகிறேன். ஆனால் அது அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அதான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி. அப்போ அவங்க வரும் பொழுது அவங்க தான் என்ன செய்வாங்க? குத்தி அந்த இதில் எடுத்து போட்டு போயிடுவாங்க. பாஸ்டர் வந்து ஓட்ட வச்சு, சரி மகளே, சரி விசுவாசியே, சரி பொறுமையாக அவங்க கத்து நடத்துவாங்க. அப்படியே நம்ம நினைச்சிருவாங்க சேவடி. அல்லேலூயா. ஒருத்தர் பாஸ்டர் குத்தி கொலை பண்ணி போட்டால் கொலை பண்ணி போட மாட்டாரு. பாஸ்டர் குத்தி குத்துனா அவ்வளோதான். என்ன ஆகிடும்? சபையில் விசுவாசிகள் எல்லாரும் போயிடுவாங்க. சிலர் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஜபம் நடத்த முடியாதுங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஜபம் நடத்தணும்னா பிச்சு பிடிட்டு எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஒன்றும்லாம் வாங்கி போட்டு அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு தோட்டத்து அவங்க நீங்கள் தான் பொறுமையாக நடத்த முடியும். பாஸ்டர் பண்ணி கஷ்டமானதுதான். ஊழியக்காரர் மெய்ப்பர் பண்ணி கஷ்டமானதுதான். ஒரு இடத்துல ஒரு உபதேசத்தை வச்சு 10 இடத்துல பிரசங்கம் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உங்களை என்ன செய்யணும்? உங்களை ஒட்டணும். கரெக்டாக ஒட்டி உங்களை கத்திரிக்கையை உருவாக்கி அப்படியே கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா ஊழியத்தையும் வச்சிருக்கிறார். 5 வகை ஊழியம் வச்சிருக்கிறார். நம்மளை அவர் போல சபையானது, அதை எபேசியர் 4 சொல்றாரு, சபையானது சீர்பொருந்தும்படியாக. எதுக்காக சீர்பொருந்தும்படியாக? சபை சீர்படணும், ஸ்திரப்படணும், பூரணமாகணும். அந்த 4 வசனத்தை எடுத்து பாருங்க. நம்மளை ஒப்பு கொடுத்து சொல்லி முடிச்சிருந்தேன். எபேசியர் 4 சொல்றாரு. அவர் வந்து பொறுமைய வசனத்தை கேட்கிறோம். எது பாருங்க? சபையானது 11 சொல்றாரு, அல்லது 12 சொல்றாரு. பரிசுத்தவான்கள், எபேசியர் 4:12, பரிசுத்தம் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக பக்தி வைத்து அடைவது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசி, சிலரை சுவிசேஷகராகவும் போதகராக இருக்கிறார் வைத்திருக்க ஏற்படுத்தினார். சிலர் போதகராக வச்சிருக்கார். சிலரை வந்து சிலர் கட்டி அணைச்சு கொண்ட ஒரு போதகர். அல்லேலூயா. சிலர் பாஸ்டர் அன்பா பேசுவார். பாஸ்டர் அதான் செய்ய முடியும் எல்லாச்சும். ஆனால் சில தீர்க்கதரிசிகள் வந்து காட்டமாக இருப்பாங்க. நீ பாவம் செஞ்சுட்ட, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பு. நாத்தான் தாவீது சொல்றாருல, மனம் திரும்பு. அது ஒன்றுமே போதகம் பண்ணி திருத்துறான். சரி, அப்போ தீர்க்கதரிசிகள், சில போதகர், மெய்ப்பர்கள். மெய்ப்பர் வந்து ஆடு மத்திய நடத்துறார். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்கள், அல்லேலூயா வச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்ம சபையில் சில உபதேசம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வரோம். வாங்க, சில இடத்துல பணம் செலவழிஞ்சு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் காணிக்க கொடுத்தாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு கொண்டு வருவோம். சில இதுக்கு உபதேசங்கள் அவங்க சில இடத்துல கண்டித்து உணர்த்துவாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு கடவுளுடைய வார்த்தைகள் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படித்து ஜெபம். ஆண்டவரே, உடைய வசனத்தினால்
எங்கள் பரிசுத்தமா நாங்கள் எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும்ப்பா. சொல்லுங்க, எப்படியாகலும் சொல்லுங்க, எப்படியாவது நாங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு குற்றமற்றவர்களா உடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும்ப்பா. மெயின் பாயிண்ட் நம்ம பிரியாணி சார் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் மெயின். நம்ம இந்த பூமியில் இருக்கிற தங்கத்துக்கும் வைரத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு நம்ம பரலோகத்துக்கு இதெல்லாம் நம்ம ஆர்டர் கொடுப்பார், உண்மைதான், நமக்கு வேணும் தான். ஆனால் நம்ம பரலோகத்தை போகிற விட்டுறக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, நான் பரலோகத்துக்கு போகணும்ப்பா. அன்று என் மாம்சத்திலும் என் ஆவியில் உண்டான எல்லா அசுசி நீங்க அன்று ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஆவியில் அசுசி காணப்படும். அதை நம்ம நீக்கணும். ஆண்டவரே பரிசுத்தமாக்குமையா. அன்றோடு சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆவி என் ஆத்மா என் சரீரம் பரிசுத்தமாகட்டும். எல்லாரும் ஏசப்பட சொல்லுங்க, என் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாய் இயேசு வருகும் மறுநாளிலே குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக கரதிரையற்ற பரிசுத்த மனவாட்டியாக தம்முன் நிற்பதற்காக தம்மை பழுதற்றபடியாக இயேசு ஒப்பு கொடுத்தார். ஏசப்பா நம்ம பிதாவுக்கு முன்பதாக நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தம்மை தாமே பழுதற்றபடியாக ஒப்பு கொடுத்தார். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல என்னை மாற்றும். ஹல்லேலூயா. என்னை கழுவி கழுவி உம்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. மன்னிக்கும் தெய்வம் நீதானையா, மன்னிக்கும் தெய்வம் நீதானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா பிள்ளைகளுடைய இருதயத்தை நிலைத்திருப்பதாக. பிள்ளைகள் வாழ்க்கை கட்டில் இயேசுவின் வருகையில் நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். இன்னும் அநேகர் நாங்கள் கொண்டு போகணும்ப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வந்த யாருக்கும் அற்புதம் செய்யுங்க. வேண்டுதலை கேளுங்க. அந்த அற்புதம் நடக்கணும். தாழ்ந்து ஜெபிக்கிறோம். புதிய நம்ம உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை சொல்கிறேன். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்கிறேன். ஆத்மாவே கர்த்தரை சொல்கிறேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்